ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நவம்பர் மாதம் முதல் ஆன்லைனில் தேர்வுகள் நடத்தப்படாது. சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் தாம்தாரி மாவட்ட குடியிருப்பு பகுதிகளில் அச்சுறுத்திய சிறுத்தை. வனத்துறை கூண்டில் சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதி. இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்ட மீனவர் ராஜ்கிரனின் உடல் சொந்த ஊருக்கு வந்தடைந்தது. கண்ணீரில் முழுகியது கோட்டைப்பட்டினம் கிராமம். மயான பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் உடல்களை புதைக்க எதிர்ப்பு தெரிவிப்பவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மரணத்திற்கு பின்னரும் கூட சாதி மனிதனை விடுவதில்லை என வேதனை. ஏழை எளிய மக்களின் பசியாற்று மையங்களாக திகழும் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமான முறையில் சிறப்பாக செயல்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். கமல்ஹாசன் வலியுறுத்தல். தமிழகத்தில் மழலையர் பள்ளிகளை தற்போதைக்கு திறக்கும் முடிவு இல்லை. அரசாணை வெளியீடு. சிரியாவில் நடந்த வான்வழி தாக்குதலில் அல் கொய்தா இயக்கத்தின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டார். அமெரிக்கா அறிவிப்பு. கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உட்பட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்ட மீனவர் ராஜ்கிரனின் உடல் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திற்கு வந்தடைந்தது. உடலை கண்டவுடன் மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் கதறி எழுந்தனர். கோட்டைப்பட்டினத்தில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுரேஷ் என்பவரது விசைப்படகில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகை மூழ்கடிக்க செய்ததை நீரில் முழுகி தத்தளித்த சுகுந்தன், சேவியர் ஆகிய இருவரை கைது செய்தனர். ராஜ்கிரண் என்ற மீனவர் கடலில் தத்தளித்த போது இலங்கை கடற்படையினர் அடித்துக் கொன்ற சம்பவம் மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்ட மீனவர் ராஜ்கிரனின் உடல் இலங்கையில் இருந்து கொண்டுவரப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் கோட்டைப்பட்டினத்திற்கு ராஜ்கிரனின் உடல் கொண்டுவரப்பட்டது. திருமணமாகி 40 நாட்களேயான நிலையில் உடலை கண்டவுடன் அவரது மனைவி கதறி எழுந்தது காண்போரை கண்கலங்க செய்தது. இதனிடையே தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் அண்மையில் மீனவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் வெட்டப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீட்டின் மேற்கூரை தொடங்கி பதநீர், நுங்கு என பல்வேறு பயன்களை அள்ளித்தரும் பனை மரங்கள் பல உயிரினங்களின் வசிப்பிடமாகவும் தமிழகத்தின் அடையாளமாகவும் திகழ்கின்றன. சாலை விரிவாக்க திட்டம் என்ற பெயரில் பனை மரங்கள் ஆயிரக்கணக்கில் வெட்டி வீழ்த்தப்படுவது
பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினம் வரை 6431 கோடி ரூபாய் செலவில் 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக சாலையின் இரு புறங்களிலும் உள்ள ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. ஒரு புறம் பனை மரங்களை பாதுகாக்க பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துவிட்டு மறுபுறம் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் பனை மரங்களை வெட்டுவதா என்று கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. பல காலமாக பல ஆண்டுகளாக தமிழர்களுடைய பண்பாட்டு மரபில் கலந்த ஒன்று வந்து பனைமரம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கோயில்களில் தலைவரிசையமாகவே இருந்திருக்கு. இந்த நீர் மேலாண்மையில் தொடர்ச்சியாக இந்த பனைமரங்களை நட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா நிலத்தடி நீர் மட்டத்தை தொடர்ச்சியாக வந்து தக்க வச்சுக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனால இதை வந்து பனைமரங்களில் வச்சுருக்காங்க. நிறைய நம்ம வரலாற்று சொல்லக்கூடிய செய்தியில் வந்து பனை ஓலையில் தான் எழுதியிருக்காங்க. நாகை சென்னை நெடுஞ்சாலை இப்போ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல விழுப்புரம் மதடிப்பட்டு போகிற சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பனைமரங்களை வந்து வெட்டி சாய்ச்சிருக்காங்க. ஒரு பெரும் மனவேதனையாக இருக்குது. தமிழக அரசு வந்து தற்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பனையை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது வந்து பேரளவில் மட்டும்தான் இருக்குது. எங்களை போல ஆர்வலர்கள்லாம் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி போகிற வழியில் சாலை விரிவாக்கத்துக்காக ஆயிரக்கணக்கான பனைமரங்களை வெட்டிட்டு இருக்காங்க. இந்த பனைமரங்களை வெட்டுறதால பனைமரம் அழிவதோடு மட்டும் இல்லாமல் பனை சார்ந்து வாழ்கிற அத்தனை உயிர்களும் அழிவுக்குள்ளாகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 10% வரை போனஸ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 10% வரை போனஸ் வழங்கப்படும் என்றும், சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8.33% போனஸ் மற்றும் 1.67% கருணைத் தொகை என 10% போனஸ் வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அந்த கட்சியின் உறுதிமொழிகளை பரப்புரை செய்யும் பிராட்சிகியா யாத்திரையை தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் உத்தரப்பிரதேச தேர்தல் பொறுப்பாளருமான திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் தங்கி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பாராபங்கி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் 7 உறுதிமொழிகளை மக்களிடையே பரப்புரை செய்யும் பிரத்யேகியா யாத்திரையை தொடங்கி வைத்தார். பரப்புரை வாகனங்களை திருமதி பிரியங்கா காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்று முதல் வரும் 1ஆம் தேதி வரை இந்த பரப்புரை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மாணவிகளுக்கு ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மின் ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அனைவருக்கும் மின் கட்டணத்தில் 50% அரசை ஏற்கும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வழங்கினார். முன்னதாக பாராபங்கி பகுதியில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் திருமதி பிரியங்கா காந்தி கலந்துரையாடினார். பின்னர் அவர்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டார். இனிவரும் சில செய்திகளை வேகச் செய்திகளாக காண்போம். சத்தீஸ்கரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். அங்குள்ள தாம்தாரி மாவட்டத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குடியிருப்புக்குள் புகுந்து இருவரை அடித்து கொலை செய்ததுடன் கடந்த 7 நாட்களாக பெரும் அட்டகாசம் செய்து வந்தது. இதையடுத்து அதனை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி எடுத்தனர். இந்நிலையில் வனப்பகுதியில் வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. பின்னர் அதனை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியா மாவட்டத்தில் உள்ள ஃபைசாபாத் ரயில் நிலையத்தின் பெயரை அயோத்தியா கண்ட் ரயில் நிலையம் என மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு யோகி ஆதித்யநாத் அரசு ஃபைசாபாத் மாவட்டத்தை அயோத்தியா மாவட்டம் என பெயர் மாற்றம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் பனிப்பொழிவால் புகழ்பெற்ற முகல் சாலை மூடப்பட்டுள்ளது. காஷ்மீர், உத்தரகண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய வட மாநிலங்களில் தற்போது பனிப்பொழிவு காலம் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரில் பெய்து வரும் பனிப்பொழிவால் பீர் பஞ்சால் மலைத்தொடரே வெள்ளம் கம்பளம் பொருத்தியது போல வெண்மையாக காட்சியளிக்கிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக புகழ்பெற்ற முகல் சாலை மூடப்பட்டுள்ளது. சாலையை சூழ்ந்துள்ள பனியை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் அரசு பேருந்தில் ஏறி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தியாகராய நகரில் இருந்து கண்ணகி நகர் செல்லும் பேருந்தில் ஏறிய அவர் அங்கிருந்த பயணிகளிடம் பேருந்துகள் சரியான நேரத்தில் வருகிறதா, போதுமான வசதி உள்ளதா, கூடுதல் வசதிகள் தேவைப்படுகிறதா, மகளிருக்கான இலவச பேருந்து சேவை எந்த அளவுக்கு உள்ளது, இலவச டிக்கெட் முறையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார். மேலும் முகக்கவசம், சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறு பயணிகளிடம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுவதையொட்டி 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இந்த கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பின் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. யாகசாலை பூஜைகள் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த ரூபேஷ் என்பவர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சிம் கார்டு பெற்ற வழக்கில் திருப்பூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ரூபேஷ், ஷைனி உள்ளிட்டோர் கோவையில் கடந்த 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த வழக்கு திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீதிபதி சொர்ணம் நடராஜன் முன்னிலையில் ரூபேஷ் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கு விசாரணைக்காக நவம்பர் 20ஆம் தேதி மீண்டும் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார். நவம்பர் மாதம் முதல் ஆன்லைனில் தேர்வுகள் நடத்தப்படாது என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நவம்பர் மாதம் முதல் அனைத்து பருவ தேர்வுகளை மாணவர்கள் நேரடியாக வந்து வகுப்பறைகளில் தான் எழுதுவார்கள் என்றும், பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற அனைத்து கல்லூரிகளிலும் இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கு கொரோனா பரவல் தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி நேரடி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லை அருகே உள்ள பொதுவான கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கப்பட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்கள் விவகாரத்தில் சுமூக தீர்வு காண மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும், தமிழக கடற்பகுதி வழியாக போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். சேலம் மாநகரில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் நகர் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நகரின் முக்கிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள 176 அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பயன்பாட்டை மாநகர காவல் ஆணையாளர் நஜ்முல் ஹோதா தொடங்கி வைத்தார். இதன் மூலம் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை எளிதாக அடையாளம் காண முடியும் என்றும், குற்றங்கள் நடப்பதை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.
ராஜபாளையம் அருகே தனியார் அரிசி அரவை ஆலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 450 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் சாலையில் இயங்கி வரும் சித்தையா என்பவருக்கு சொந்தமான அரிசி அரவை ஆலையில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக நுகர்வோர் வாணிப கழக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த அதிகாரிகள் ஆலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 109 மூட்டைகளில் இருந்து 450 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு அருகே பிரசித்தி பெற்ற நடுப்பழனி மரகத பால தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுராந்தகம் அருகே உள்ள பெருக்கரணை மரகத பால தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு மறைமலை நகரில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைரவேலுடன் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அன்ன காவடி, சந்தன காவடி, பால் குடங்கள் ஆகியவற்றை ஏந்தியவாறு கோவிலுக்கு வந்து பால தண்டாயுதபாணியை வழிபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அலுவலக உதவியாளர்கள், நூலக உதவியாளர்கள் தேர்வில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்க கோரிய வழக்கில் தமிழக அரசு மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த 3ஆம் பாலினத்தவரான கிரேஸ் பானு என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை வரும் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்தை தவறவிட்ட பள்ளி மாணவர்கள் டெம்போ வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். தாங்கள் செல்ல வேண்டிய அரசு பேருந்தை தவறவிட்டு செய்வதறியாது திகைத்த மாணவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து காவலர் வீரகுமார் மற்றும் அவரோடு சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் உடனடியாக ஒரு டெம்போ வாகனத்தை ஏற்பாடு செய்து அதில் மாணவர்களை ஏற்றி பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்ல வழிவகை செய்தனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த மாணவர்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகமானோர் தடுப்பூசி போட வசதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பல இடங்களில் கூடுதலாக மையங்கள் அமைத்து மெகா கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த வாரம் முதல் சனிக்கிழமை தடுப்பூசி முகாம் நடத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகராட்சி ஆணையாளர் மூர்த்தி கொரோனா தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் தலமலை, தொட்டபுரம், ஆசனூர் பல்வேறு பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதியில் குளம், குட்டைகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. தலமலை, தொட்டபுரம் கிராமத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் ஊரை விட்டு உள்ள குட்டைகள் நிரம்பி வழிகின்றனர். தலமலை ஊராட்சி நிர்வாகம் குளத்தை தூர்வாராததால், சாலைகள் பராமரிப்பு செய்யாததால் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி மக்கள் நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 2 முதியவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அணைக்கரை வடவார் ஆற்றில் கஞ்சங்கொல்லை அருகே அடையாளம் தெரியாத 55 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மிதப்பதாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதேபோல ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் கேணிக்கரை திருக்குளத்தில் கால் கழுவ இறங்கிய போது தவறி விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சிட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பனை விதை நடும் விழா 3ஆம் கட்ட நிகழ்வு அனுமார் கோவில் எதிரே உள்ள குளத்தில் நடைபெற்றது. பனை விதை நடும் விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு பனை விதை நட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கோனேரி ராஜபுரம் ஊராட்சியில் வைகல் கிராமத்தில் சரியில்லாத சாலையை சரி செய்ய வேண்டும் என பலமுறை அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தும் அதனை எந்த ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை.
சமீபத்தில் பெய்த மழை காரணமாக தார் சாலை சேரும் சகதியுமாக இருந்தது. இதனால் வாகனத்தில் செல்பவர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் வைகல் கிராமத்தில் வெங்கட்ராமன் என்பவரது வயலில் சம்பா நடவு வேலைக்காக வெளியூரில் இருந்து வந்த பெண்கள் சாலைகளில் நீர் தேங்கியுள்ள இடங்களை பார்த்துவிட்டு இது சாலை அல்ல வயல் என்று கூறி நடவு செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதி பட்டதாரி மாணவர் உயிரிழந்த நிலையில் தப்பியோடிய டிராக்டர் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த விபத்தில் காயமடைந்த ஆறுமுகம் என்ற மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் பட்டதாரி மாணவன் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரியில் கோஆப்டெக்ஸ் சார்பில் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு கண்காட்சியில் பல்வேறு வகையான ஆடைகள், புதிய ரகங்களில் பட்டுப்புடவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பருத்தி சேலைகள், போர்வைகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள், வேட்டிகள், சட்டைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. தீபாவளி பண்டிகையையொட்டி நாகர்கோவில் கோஆப்டெக்ஸில் இந்த ஆண்டு 6 கோடி ரூபாய்க்கு துணிகள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே விளைநிலத்தில் கஞ்சா செடிகளை பயிரிட்ட விவசாயி கைது செய்யப்பட்டார். பெட்ட முகிலாளம் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஜெயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஐயந்துரை என்பவர் தனது நிலத்தில் கஞ்சா செடிகளை பயிரிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு போலீசார் சோதனை செய்தனர். இதில் கஞ்சா செடிகளை பயிரிட்டது தெரிய வந்ததால் ஐயந்துரையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்வதற்காக கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வரும் 29ஆம் தேதி மதுரைக்கு வருகை தருகிறார். கோரிப்பாளையத்தில் தேவர் சிலைக்கும் தெப்பக்குளம் பகுதியில் மருது பாண்டியர்கள் சிலைக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். இதையொட்டி உரிய பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி அஇஅதிமுக முன்னாள் மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் திரு சுரேஷ், மாவட்ட கவுன்சிலரும் அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளருமான திரு லட்சுமிபதி ராஜன், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சுஜாதா ஹர்ஷினி, மதுரை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் அணி துணை செயலாளர் திரு ஆரோக்கியராஜ், செல்லம்பட்டி ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர் அணி ஒன்றிய பொருளாளர் திரு குபேந்திரன் ஆகியோர் மதுரை மாநகர காவல் ஆணையர் திரு பிரேம் ஆனந்த் சின்ஹாவிடம் மனு அளித்தனர். இதேபோல மதுரையில் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க கோரி தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் அதன் நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளருமான டாக்டர் கணேசன் மாநகர காவல் ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தார். கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருச்சியில் 12வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. தொடர் மழையால் வீணாகும் நெல்லை கொள்முதல் செய்ய தமிழக அரசை வற்புறுத்தியும் விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை வழங்க கோரியும் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். ஒரு கிலோ வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன், 2 மடங்குன்னா இப்ப 2 ரூபா கொடுத்து 20 ரூபா ஆக்கியிருக்காரு. அதான் வெறும் பாட்டில் வாயில வச்சுட்டாரு. அதே போல 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8500 ரூபா தரேன், 2 மடங்குன்னா 200 ரூபா ஏற்றி 2900 தராரு. வாயில பாட்டில் பால் கொடுக்காம வெறும் ரப்பரை வாயில வச்சுட்டாருன்னு இந்த ரப்பர் வச்சுட்டு